68வது சங்கீதத்தை யார் பாடினது அப்படின்னா தாவீதின் சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இது பார்த்தீங்க அப்படின்னா சத்துருக்களை சிதறடித்தார் அப்படின்னு இருக்கும். தேவன், முதல் வசனம் பாருங்க, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த சங்கீதம் 35 வசனம் இருக்குது. இதை முழுசா நம்ம படிக்க நமக்கு டைம் இல்லை. ஒரு சில வசனங்களை மட்டும் நீங்க சத்தமா வாசிங்க. 6வது வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தீர்க்க தரிசனமா உங்களுக்காக எடுத்துக்கொள்ளணும். 6வது வசனம் வாசிங்க. ரைட். தேவன் தனிமையானவர்களுக்கு என்ன செய்ய போறாராம்? வீடு வாசல்களை ஏற்படுத்துவார். ஓகே, அடுத்து 12வது வசனம். அடுத்து அப்படியே 13 வாசிக்குமா? ஆமென். 12, 13 யாரை பத்தி சொல்லுதுன்னு தெரியுமா? பெண்களை பத்தி சொல்லு. சிம்பிள், அவ்வளவுதான். இந்த 12வது வசனமும் 13வது வசனமும் பெண்களை பற்றி சொல்லுகிறது. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு சத்துருக்களை சிதறடிக்கணும், ஒரு தேசத்திற்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். அதுக்கு யாரை தெரிந்து கொள்றார் அப்படின்னா சில பெண்களை. ஆமென். சரி, இன்னைக்கு பெண்களா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்திற்காக உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். சரி, 18வது வசனம். சரி, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டு. சரி, போதும், நம்ம வாசித்த சங்கீதம் போதும். இதுல என்ன பாசம் அப்படின்னா உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை அவர் என்ன செஞ்சாராம்? சிறையாக்கி கொண்டு போனார். அப்ப என்ன இதுனா ஒரு விடுதலை, அப்படிதானே? முதலாவது பார்த்தோம் 6வது வசனத்துல ஒரு ஆசீர்வாதம். 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மேன்மை, அப்படிதானே? மறைந்து கிடக்கிற சில பெண்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். சரி, 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு விடுதலை. யாருக்கு விடுதலைனா சிறைப்பட்டு போனவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார். அவர் சிறையாக்கி கொண்டு போனார்னா அவர் அங்கிருந்து என்ன செஞ்சுட்டாராம்? சிறையோட தூக்கிட்டு போயிட்டார்னு அர்த்தம். ஆமென், அப்படிதானே? சில சிறையிருப்புகள் இன்னைக்கு மாற்ற முடியாம ரொம்ப கடினம் உள்ளதா இருந்தாலும் கர்த்தர் அந்த சிறை என்ன பண்ண போறாரு? ஆமா, கொத்தோட தூக்கிட்டு போறாரு. ஆமென், அல்லேலூயா. சரி, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அல்லேலூயா. உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. பாருங்க, இந்த வசனத்தை எனக்கு டைமே இல்லை, நேற்று ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். ஆனால் காலையில் நான் படிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிறத இதை யதார்த்தமாக ஆண்டவர் இதை என்ன பண்ணுறாரு? கனெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் இணைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இது பாராக் அப்படின்னு ஒரு மனுஷர் இருந்தாரு. அவரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, நீ என்ன செய்யணும்? உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அப்படின்னா நீ என்ன பண்ண? காப்பாத்தி நீ கொண்டு போ அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பாராக் தெபரால் 4வது நியாயாதிபதிகள்ல 4வது நியாயாதிபதி, ஒரு பெண் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. முதல் பெண் தீர்க்கதரிசி தான் இந்த தெபரால். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த பாராக்கை பார்த்து என்ன சொல்றாங்க? சிசரான்ற ராஜாவை நீ என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்படின்னா அவன் ஜனங்களை சிறையாக்கி வச்சிருக்கிறான். அந்த காலத்துல ராஜாக்கள் இல்லை, நியாயாதிபதிகள் எழும்புனா கர்த்தர் அவர்களோட இருந்து வெற்றியை கொடுப்பார். சரிதானா? அப்ப இந்த தெபரால் எழுந்து என்ன சொல்றாங்கன்னா பாராக்கை பார்த்து இந்த வசனத்தை சொல்றாங்க, உன் சத்துருக்களை நீ என்ன பண்ணணும்? சிறையாக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காரியங்கள், நம்மளை தேவனோடு நெருங்க கூடாதபடி நம்முடைய சமாதானத்தை திருடுகிறது.
சத்துருவோட வேலையே வந்து கச்சரை விட்டு பிரிக்கிறது, சந்தோஷமா இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு லாஸ் வருது அப்படின்னா, ஒரு இழப்பு வருது அப்படின்னா எதுக்கு வருது? சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீங்க அதான் உங்க சமாதானத்தை திருடணும். அதுதான் பிசாசோட வேலை. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் அதுல இருந்து நம்ம கூட யுத்தம் பண்ணி நம்ம பலத்துக்கு மிஞ்சின சத்துருக்களையும் ஜெயிக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாராக் இந்த யுத்தத்துல ஜெயிச்சாரா அப்படின்னா ஜெயிக்கல. சரி, வேற யாரு ஜெயிச்சா? பாராக் எப்படின்னா, அவன் தைரியம் இல்லாதவன். தெபொராள் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பாராக் என்ன சொல்லுவாருன்னா, நீ என் கூட வந்தா நான் என்ன செய்வேன்? யுத்தத்துக்கு போவேன். அப்ப இவனுக்கு வந்து வார்த்தை வந்துருச்சு, ஆனா இவனுக்குள்ள என்ன இல்லை? தைரியம் இல்லை. யாராவது ஒருத்தவங்க நல்லா அவனை வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கூட யாராவது என்ன பண்ணணும்? அவனுக்கு துணைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவன் தைரியமா போக மாட்டான். அப்ப ஒரு தைரியமா ஆண்டவர் செய்ய சொல்றாரு அப்படின்னா, நம்ம துணிந்து அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னா அந்த மேன்மையும் ஜெயமும் என்ன செய்யாது? நமக்கு கிடைக்காது. அப்படிதானே? நம்மளுக்கு வந்து ஆயத்தம் இல்லைனாலும் தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். சங்கீதத்தை தாவீது எழுதுறாரு. அந்த தாவீது பார்த்தீங்கன்னா, கோலியாத் ஒரு தேசமே பயப்படுது. ஆனா அவனுக்கு ஆண்டவர் மேல இருக்க அன்பும் விசுவாசமும் அவனுக்கு பயத்தை என்ன பண்ணிருச்சு? எடுத்து போட்டு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். தேவன் மேல ஒரு பூரண அன்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயங்கள் இருக்காது. அல்லேலூயா. சரி, இது அப்படியே 5வது அதிகாரத்துல வாசிங்கன்னு சொன்னா 20 வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:20. பாருங்க, இப்ப வந்து பாராக் என்ன பண்றாரு? தெபொராலை கூப்பிட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போறாரு. தெபொரால் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ இந்த மாதிரி என்னை கூப்பிடுறதுனால இந்த இந்த யுத்தத்தின் மேன்மை என்ன செய்யாது, உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா யுத்தம் இப்ப யாரு பண்றா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. வாசிங்க, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யாரோட யுத்தம் பண்ணிச்சான்? சிஸ்ராவோட யுத்தம் பண்ணினது. பாருங்க, அப்ப நம்ம யுத்தத்துல போய் நின்னா போதும். யார் யுத்தம் பண்ணுவா? அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? நம்மளுக்காக வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் யாரோட? நம்ம சத்துருவோட யுத்தம் பண்ணினது. நட்சத்திரங்கள் அப்படின்னா நீதிமான்களையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நட்சத்திரம், அப்படிதானே? விடிவெள்ளி நட்சத்திரம் அவர் தான் வெளிப்படுத்தின விஷயத்துல. இப்போ உங்களுக்காக அவர் என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். நீங்க வந்து தைரியமா முன்னாடி போனா மட்டும் போதும். சரி, அடுத்து 24. அப்படியே தொடர்ந்து 27 வரைக்கும் வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்திற்குள் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கொடுத்தாள். அல்லேலூயா. இந்த பெண் யாரு அப்படின்னா, கூடாரங்களுக்குள்ள இருந்த பெண். இந்த பாராக் என்ன பண்றான் அப்படின்னா, யுத்தத்தில் அவன் தோற்கடிக்கப்படும் போது பயந்து ஓடியாந்து ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன பண்றான்? ஒளிஞ்சுக்கிறான். எங்க வந்து ஒளிகிறான் அப்படின்னா, யார் அந்த பெண்ணு? 27 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாகேல். யாகேல் கூடாரத்துக்குள்ள இருக்கிறா. அந்த கூடாரத்துக்குள்ள வந்து அவன் உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். பாராக் ஒளிஞ்ச உடனே தண்ணி கேட்கிறான். தண்ணி கேட்டவனுக்கு இந்த அம்மா என்ன கொடுக்குறாங்க? பாலை கொடுக்குறாங்க. பாலை கொடுத்தால் ராஜாவின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தால், தன் கையால் ஆணியையும் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். எங்க அடித்தாலாம்? அவன் நெற்றியில் உருவ அடித்தால். நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடை. தாவீது கோலியாத்தை எங்க அடிச்சான்? நெத்தியில. ஆண்டவர் பிள்ளைக்கு எப்படி அடிக்கணும்? நெத்தி அடி அடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நீங்க அநேக யாகேல்களை தேவன் எழுப்ப போகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, அந்த அம்மா எப்படி இருந்துக்கு பாருங்க. கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் ஆயத்தமா இருந்திருக்கு. அவன் தண்ணி கேட்கும் போது, இருங்க தண்ணி இல்லை, பக்கத்து வீட்டில் எடுத்துட்டு வரேன்னு சொல்லலை.
அந்த அம்மாட்ட பால் இருந்துச்சு, சுத்தி இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, கூடார ஆணி இருந்துச்சு. அப்படிதானே? கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தாங்க, எண்ணெயை வச்சிருந்தாங்க. அது போல ஆயத்தமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய மேன்மைகள் எப்படி வந்து சேரும்? உங்களை தேடி வந்து சேரும். ஆமென். நீங்க கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் மறைக்கப்பட்டு இருந்தாலும் எப்படி அதை பயன்படுத்தும்படி கடவுள் எப்படி எனக்கு இன்னொரு சாவியை கொண்டு வந்தாரோ அது போல ஆண்டவர் எப்படி பண்ண போறாரு? மறைந்து கிடக்கிறவங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். ஆமென். சில பாராக்குகள் அதை இழந்து போனாலும் சிலருடைய நன்மைகள் தாண்டி வந்து நீங்க கூடாரத்துக்குள்ள தான் இருக்கீங்க, உங்களுடைய நற்கிரியைகள் வெளியே தெரியல, நீங்க செய்கிற காரியங்கள் யாருக்குமே தெரியல. ஆனா என் மனசாட்சிக்கு நான் தேவனுக்கு பயந்து நான் நன்மை செய்கிறேன். ஆனா அது என்ன செய்யல, யாரு கண்களுக்கு தெரியல. நீங்க இருக்கலாம். ஆனா அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் பொன் சிறகுகளால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பொன் சிறகுகளை வச்சு அலங்கரிக்கும் போது ஒரு மேன்மை. உள்ள என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல, வெளியில என்ன இருக்குன்றத முக்கியம். உள்ள எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மேன்மையை நம்மளோடு இணைக்கிறார், பெரிய பெரிய ஜெயங்களை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். சரியா? ஒருத்தருக்கு புதுசா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏற்கனவே கர்த்தர் பேசினதா இருக்கலாம். நிச்சயமாய் இந்த வார்த்தை கொண்டு உங்களை நடத்துவார், பெரிய ஜெயங்களை கொடுப்பார். ஒரு சில ஜெபம் பண்ணிடுவோமா? அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீதியின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தெபொராலே விழி என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே அப்பா, இன்னும் நாங்கள் உறங்கிக் கொண்டு இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் விழித்து எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா, தெபொராலை பார்த்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பாத வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போயின. நீ தீர்க்கதரிசியாய் அல்ல, தாயாக எழும்ப வேண்டும். அநேக ஜனங்களுக்கு நீ தாயாக எழும்பாத வரைக்கும் அநேக கிராமங்கள் பாழாய் போயின என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இங்கிருந்து அநேக தெபொரால்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்போ அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கிற கிராமங்களை ஆண்டவரை கொள்ளை பொருளாய் கொண்டு வரவும், ஆண்டவரை சிறைப்பட்டு இருக்கிற நிலைமைகளை சிறையாக்கி கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா, பாராக்கை குறித்து சொல்லப்பட்டதுதான். ஆனாலும் ஆண்டவரே அப்ப அதை யாகேல் கூடாரத்திலே மறைந்து கிடந்த யாகேல் அதை பெற்றுக்கொண்டால் ஆண்டவரே அப்பா, சுத்தினாலே ஆண்டவரே சிஸ்ராவின் தலையை உடைத்தது போல ஆண்டவரே சில சத்துருவின் அதிகாரங்களை உடைத்து ஆண்டவரே பொல்லாத பிசாசின் ஆண்டவரே கிரியைகளை உடைத்து எங்கள் சமாதானத்தின் சந்தோஷத்தின் திருட நினைக்கிற சத்துருக்களை ஆண்டவரே அப்பா, அவனுடைய எல்லா ஆண்டவரே அப்பா வல்லமைகளையும் உறிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா, சில யாகேல்களை ஆண்டவரே நீங்க எழுப்புவீராக. ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே சபை ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படிக்கு ஆண்டவரே சில யாகேல்களையும் ஆண்டவரே சில பிரிஸ்கில்லா ஆகிலாக்களையும் எழுப்புவீராக. ஆண்டவரே அவர்கள் வீடு ஆலயமாய் மாறினது போல ஆண்டவரே நீர் எழுப்பி ஆண்டவரே நீ வருகிற நாட்கள்ல இங்க இருக்கிற அனைவருடைய குடும்பங்களும் ஆண்டவரே வாசஸ்தலங்களும் ஆண்டவரே கூடாரங்களும் ஆலயங்களாய் ஆண்டவரே சத்துருக்களை சிதற பண்ணுகிற ஸ்தலங்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே சிறையிருப்பு இனி மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசின் திட்டங்கள் இனி செயல்படாதபடிக்கு ஆண்டவரே முற்றிலுமாய் சிறைப்படுத்துவீராக. முற்றிலுமாய் ஆண்டவரே சிறைபிடிப்பீராக. ஆண்டவரே நோவாவின் காலத்துல ஆண்டவரே அப்பா பாதாளத்தில் இருந்த ஆவிகளை ஆண்டவரை நீர் உயிர் தெழுந்த போது அதை அந்த சிறையிருப்பை நீர் சிறையாக்கி கொண்டு போனீர் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே ஒருவரை நீர் தப்ப விடாதபடிக்கு ஆண்டவரே சத்துருவை நீர் அழித்தது போல அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் மீட்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இது எங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிற காலம், ஆண்டவரே நீதி செய்கிற காலம். எங்கள் சமாதானத்தை திருடின ஆண்டவரே, எங்கள் சந்தோஷத்தை திருடின எங்கள் பொல்லாத பிசாசை எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா முறியடிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளை முன் குறித்ததற்காக நன்றி. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுவீராக. வானத்தின் சேனைகள் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணட்டும் ஆண்டவரே. நீரே உம்முடைய ஜனத்தோடு நடந்து வந்தீரே, உம்முடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது ஆண்டவரே. பூமி அதிர்ந்தது, வானம் பொழிந்தது. அதுபோல் ஆண்டவரே தேவாதி தேவன் ஆண்டவரே பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த
பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்ப அந்த சபையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே இந்த பட்டணத்திற்கு அடையாளமாய் மாறட்டும். ஆண்டவரே, விடுதலைக்கு அடையாளமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த 7 மணி நேர ஆராதனை தொடர்ந்து செய்கிறோம். ஆண்டவரே, அதில் அநேகர் விடுவிக்கப்படட்டும். அப்ப அநேக வியாதியஸ்தர்கள் சத்துருவின் பிடியில, பிசாசின் கிரியைகள்ல சிக்கி இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்லப்பா, உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உயர்த்த நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. வீண் பெருமைகள் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அப்பா, வீண் சிந்தனைகளை வெறுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக செயல்படுவீராக. தேவ பிரசன்னம் எங்கள் ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, யாகலை போல ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.